இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்காவோட 5th T20 மேட்ச்ல இந்தியாவோட பேட்டிங் ஃபுல் ஃபயர் மோட்ல இருந்தது. டாப் ஆர்டர்ல வந்த சஞ்சு சாம்சன் ஜஸ்ட் 22 பால்ஸ்க்கு 37 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுல 4 ஃபோர்ஸும் 2 சிக்ஸஸும் இன்க்ளூடட். ஷார்ட் இன்னிங்ஸ் தான், ஆனா இம்பாக்ட் ஹியூஜா இருந்தது. மேக்ரோ ஜென்சன் பால எஸ்டா கவர் மேல இன்சைட் அவுட் ஷாட் அடிச்சாரு சஞ்சு சாம்சன். அதை பார்த்த ரவி சாஸ்திரி கமெண்ட்ரி பாக்ஸ்ல சொன்னாரு, when you see him batting like this you ask why he is not in the side, why it should take an injury to bring him in. சாஸ்திரி கிளியரா சொல்றாரு, சஞ்சு இஸ் அ நேச்சுரல் ஓப்பனர், எக்ஸ்ப்ளோசிவ், டேஞ்சரஸ், ஆல்ரெடி T20 கிரிக்கெட்ல 3 செஞ்சுரிஸ் அடிச்ச பிளேயர். பிளாக் சாயில் பிட்ச்ல மிடில் ஆர்டர்ல திலக் வர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் 4th விக்கெட்டுக்கு 105 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. திலக் வர்மா 43 பால்ஸ் ஆஃப் 73 ரன்ஸும் ஹார்திக் பாண்டியா 25 பால்ஸ் ஆஃப் 63 ரன்ஸும் அடிச்சிருந்தாங்க. அதுல ஹார்திக் பாண்டியா 16 பால்ஸ் ஆஃப் 50 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி இந்தியாவோட செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் T20 ஆஃப் செஞ்சுரியாவும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. இந்தியா ஃபைனலா 231 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி பினிஷ் பண்ணியிருந்தாங்க. 232 ரன்ஸை சேஸ் பண்ண வந்த சவுத் ஆப்பிரிக்கா ஹாஃப்வே மார்க்ல 118 ரன்ஸ்க்கு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. பட் கேம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆனது பும்ராவோட 11th ஓவர்ல தான். குவிண்டன் டி காக்கா ஷார்ப்பான ஒரு ரிட்டர்ன் கேட்ச் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு. வேரியேஷன்ஸ்ல பேட்டர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி 4 விக்கெட் எடுத்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா 120 ஃபார் 1ல இருந்து 135 ஃபார் 5 விக்கெட்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு. மேட்ச் கம்ப்ளீட்டா இந்தியா சைடுக்கு போயிடுச்சு. ஆனா மேட்சோட ரிசல்ட்டுக்கு மேல டிஸ்கஷன் சஞ்சு சாம்சனோட செலக்ஷன் மேல தான் இப்ப ஃபோக்கஸ் இருக்கு. வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி சஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சஞ்சு டிசர்வ்ஸ் அ ரெகுலர் ஸ்பாட்டா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபார் மோர் கிரிக்கெட் அப்டேட்ஸ் வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.